الله صلى الله عليه وسلم. الله حاضري الله ناظري الله شاهدي الله معي. رب العالمين الله இன்றைய நாளை மகத்தானதொரு நாளாக நம் அனைவர்களுக்கும் ஆக்கி தந்தருள் புரிவானாக. இந்த நாளினுடைய பரக்கத்தை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம் வாழ்நாள் முழுவதிலேயும் தொடர செய்வானாக. நாளை மறுமையிலேயும் இந்த நாளினுடைய பரக்கத்தை அல்லாஹ் நம்மை அடைய செய்வானாக. அன்புக்குரியவர்களே, ஒரு மனிதனுக்கு ஒரு வருஷத்துக்கு 2 பெருநாட்கள் வருகிறது. அந்த 2 பெருநாட்களும் நம்முடைய உடலுக்கு அன்று குளிக்க வேண்டும், நல்ல உணவுகளை உண்ண வேண்டும், நல்ல ஆடைகளை உடுத்த வேண்டும். 2 பெருநாட்கள், நோன்பினுடைய பெருநாள், ஹஜ்ஜினுடைய பெருநாள். ஆனால் இந்த இஜ்திமா இருக்கிறதே, இது நம்முடைய ரூஹுக்கு உண்டான பெருநாள். இந்த நாளில் நம்முடைய ரூஹ் மகிழ்கிறது. அந்த மகிழ்வினுடைய வெளிப்பாடு எந்த நேரத்திலே அமைகிறது என்று சொன்னால், நம்முடைய உடலிலே இருந்து நம்முடைய ரூஹ் விடைபெறக்கூடிய அந்த தருணம், நம்முடைய வாழ்வின் கடைசி தருணம். அந்த தருணத்தில் நம்முடைய ரூஹ் இந்த உடலுக்கு நன்றி சொல்கிறது. இந்த ரூஹ் இந்த உடலுக்கு பிரிகின்ற அந்த தருணத்தில் நன்றி சொல்லி, பாக்கியமான இடங்களுக்கு என்னை அழைத்து சென்றாய், பாக்கியமான இடங்களுக்கு என்னை அழைத்து சென்றாய், அல்லாஹ் உனக்கு கிருபை செய்யட்டும் என்பதாக ரூஹ் இந்த உடலை விட்டு பிரிகின்ற போது இந்த உடலுக்காக அந்த ரூஹ் துஆ செய்கிறது. சாலிஹான நன்மக்கள் கூடியிருக்கக்கூடிய இடம், இது போன்ற திக்ருடைய சபைகள் இந்த ரூஹிற்குண்டான மகிழ்வை ரூஹ் பிரியக்கூடிய நேரத்திலேயும் அது நன்மையோடு துஆவோடு விடைபெறுகிறது என்று சொல்கின்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புக்குரியவர்களே, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியில தொழுகைக்கு பிறகு அமர்ந்து ஓதிக் கொண்டிருக்கிறார். ஹஜ்ரத் சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே வந்து, யா ரசூலல்லாஹ், ஏதோ ஓதுகின்றீர்கள், ஆனால் என்ன ஓதுகின்றீர்கள் என்பதை எங்களால் விளங்க முடியவில்லை, என்னதான் ஓதுகிறீர்கள் என்று கேட்டபோது நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் என்ன ஓதுகிறேன் என்பதை சொல்வதற்கு முன்பாக நான் ஏன் ஓதுகிறேன் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். திருமிதி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நான் என்ன ஓதுகிறேன் என்பதை உங்களுக்கு சொல்வதற்கு முன்பாக ஏன் ஓதுகிறேன் என்பதை உங்களுக்கு நான் தெளிவுபடுத்துகிறேன் என்று சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு காலத்தில் ஒரு நபி இருந்தார். அந்த நபியினுடைய உம்மத்திற்கு அல்லாஹ் திடகாத்திரத்தை கொடுத்திருந்தார். மிகப்பெரிய வீரர்களாக, புத்தபல பராக்கிரமசாலிகளாக அல்லாஹ் அவர்களை ஆக்கியிருந்தார். நாம மிகப்பெரிய வீரர் என்று சொன்னால் செங்கலை உடைத்து நம்முடைய வீரத்தை காட்டுவோம். அந்த நபியினுடைய சமூகத்தவர்கள் தங்களது பலத்தை காட்ட வேண்டும் என்று சொன்னால் தங்களது விரலால் கல்லை குடைவார்கள், மலையை குடைவார்கள். அந்த அளவிற்கு உண்டான ஆற்றலை, ஆகுதியை அந்த மக்களுக்கு அல்லாஹ் வழங்கி இருந்தார். ஒரு நேரத்தில் அந்த நபி எழுதுகின்றார்கள், எத்தனை சிறப்பானவர்கள், எத்தனை வீரமானவர்கள், எத்தனை ஆகுதியுடைய பெருமக்கள் இவர்கள், இவர்களை விட சிறந்தவர்கள் எங்கு இருக்க முடியும் என்பதாக அந்த நபி எண்ணுகின்ற அந்த வேளையில்
அல்லாஹ் சொல்லுகின்றான், ஒரு மனிதனுடைய ஆரோக்கியம், ஒரு மனிதனுடைய அவனது உடலினுடைய தெம்பு, இது குறித்துண்டான உங்களது எண்ணம், இது நான் கொடுப்பது என்றுதான் உங்களுக்கு வந்திருக்க வேண்டும். அல்லாஹ் உம்மத்திற்கு வழங்கி இருக்கிறார் என்றுதான் நீங்கள் எண்ணி இருக்க வேண்டும். ஆனால் ஒரு கணம் என்னை மறந்து என் உம்மத்தில் இப்படி ஒன்றை பெற்றிருக்கிறார்கள் என்று நீங்கள் எண்ணுகின்றீர்களே, இதற்காக உங்களுக்கு நான் தண்டனை கொடுக்க போகின்றேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். என் உம்மத்திற்குண்டான அந்த வீரத்தை, அந்த ஆரோக்கியத்தை, அந்த திரகாத்திரத்தை, எத்தனை பெரியவர்கள் இவர்கள் என்று அந்த நபி எண்ணியதன் காரணமாக அல்லாஹ் சொல்லுகிறான், இதற்காக வேண்டி உங்களை நான் தண்டிக்க போகின்றேன். அன்புக்குரியவர்கள், நம்முடைய ஆரோக்கியம் அது அல்லாஹ் கொடுத்தது. நமக்குண்டான திடகாத்திரம் என்பது அல்லாஹ் கொடுத்தது. இந்த நபி இந்த வார்த்தையை கேட்டவுடனே அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சாங்க, அல்லாஹ் மன்னிச்சிடு. அல்லாஹ் சொல்லுகின்றான், உம்மை தண்டிப்பதாக, உம்மத்தை தண்டிப்பதாக நான் முடிவு செய்து விட்டேன். நீர் என்னிடத்தில் இஸ்திக்பார் செய்ததற்காக நான் உமக்கு சொல்வது 3 விஷயங்கள். இந்த 3இல் ஏதாவது ஒரு தண்டனை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அந்த நபி சொல்றாங்க, 3 தண்டனை என்ன? 1, உங்களுக்கு எதிராக மிகப்பெரிய விரோதி சாட்டப்படுவார். அப்படி இல்லை என்று சொன்னால் நோய்கள், விதவிதமான நோய்கள் வந்து உங்களை தாக்கும். அதுவும் இல்லை என்று சொன்னால் உங்கள் சமூகத்திலே திடீரென்று சிலர்கள் மூத்தாக்கி விடுவார்கள். இந்த 3 தண்டனைகளில் ஏதேனும் ஒன்றை நான் உங்களுக்கு வழங்குவேன் என்று அல்லாஹ் சொன்னான். அந்த நபி தன் உம்மத்தில் உள்ள சாலிஹீன்களிடத்தில் அழைத்து சொல்லுகின்றார். அந்த நபி சொல்லுகின்றார்கள், அல்லாஹ் மிகப்பெரிய எதிரியை நமக்கு சாட்டி விட்டார் என்று சொன்னால் அந்த எதிரியின் தாக்கம் எவ்வளவு காலம் நம்மால் தெரிந்து கொள்ள முடியாது. எத்தனை பெரிய விரோதியாக இருப்பார் நமக்கு விளங்கிக் கொள்ள முடியாது. எனவே அது வேண்டாம். நோய்கள் வரும் என்று சொன்னால் எத்தனை காலம் அது நீடிக்கும், எப்படியெல்லாம் நம்மை தொந்தரவு செய்யும், அதுவும் வேண்டாம். மரணம் அது என்றாவது ஒரு நாள் நமக்கு வரத்தான் போகிறது. அதை வேண்டுமானால் நாம் தேர்வு செய்து கொள்வோம் என்று அந்த நபி மரணத்தை தேர்வு செய்து கொண்டார்கள் என்ற செய்தியை முஹம்மது ரசூலுல்லாஹி ஹஜ்ரத் சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே சொல்லி, அல்லாஹ்வை மறந்து தன் உம்மத்திற்கு அல்லாஹ் கொடுத்த பாக்கியம், ஆனால் அல்லாஹ்வை ஒரு கணம் மறந்து இவர்கள் எத்தனை பெரிய வீரர்கள், தீரர்கள் என்று அந்த நபி எண்ணியதின் காரணமாக அல்லாஹ் இந்த தண்டனை அந்த சமூக மக்களுக்கு கொடுத்தான் என்று சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் இந்த உம்மத்திற்கும் ஏராளமான பாக்கியங்களை வழங்கி இருக்கிறார். இவர்கள் அனைத்தும் அல்லாஹ் கொடுத்தது என்பதை ஒப்புக்கொள்ளக்கூடிய விதத்திலே லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்பதை நான் அதிகமாக ஓதுகிறேன் என்று சொன்னார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம். அன்பர்களே, இந்த இஸ்திமாவினுடைய நோக்கம் குறித்து நம்முடைய ஷேகுனா அவர்கள், நம்முடைய ஆன்மீக வழிகாட்டியவர்கள் இங்கே நமக்கு தெளிவுபடுத்தினார்கள். நம்முடைய கல்வியை அல்லாஹ்வை நிறுத்துவது, எல்லா நிலைகளிலேயும் அல்லாஹ்வை நிறுத்துவது. லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். நான் நன்மையான காரியங்கள் செய்கிறேன் என்று சொன்னால் அல்லாஹ்வை கொண்டுதான். 2 ரக்காயத்துகள் தொழுகின்ற நசீபு அது என்னுடைய சுய விருப்பத்தினால் என்னால் உருவாக்கி கொள்ள முடியாது. என் ரப்பு எனக்கு தௌஃபீக் செய்தான், எனவே நான் தொழுதேன். ஒரு உம்ராவுடைய பாக்கியத்தை பெற்றோம், ஒரு ஹஜ்ஜினுடைய பாக்கியத்தை பெற்றோம், நோன்பினுடைய பாக்கியத்தை பெற்றோம். ஏன் சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லுகின்ற பாக்கியத்தை பெறுகிறோம் என்று சொன்னால் எல்லாம் என் ரப்பு எனக்கு கொடுத்த தௌஃபீக். நண்பர்களே, அதே போல ஒரு மனிதன் தீமைகளில் இருந்து விலகி இருக்கிறார் என்று சொன்னார். ஒருவர் சொல்றாரு, இதுவரைக்கும் நான் மதுவை தொட்டதே இல்லைங்கிறார். இது அவருடைய சொந்த திறமையா? அவருடைய சொந்த திறமையினால் மதுவை தொடாமல் இருந்தாரா என்றால் அல்லாஹ் தௌஃபீக் செய்தார்.
எனவே பாவத்தின் பக்கம் அவர் செல்லவில்லை. நன்மையான காரியத்தை செய்யவும் எனக்கு சக்தி இல்லை, தீமையான காரியத்தில் இருந்து விலகி நிற்கவும் என்னால் முடியாது. இல்லா பில்லா, அல்லாஹ்வை கொண்டே தவிர என்கின்ற மகத்தான வார்த்தையை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகம் சொல்லுவார். அன்புக்குரியவர்கள், எத்தனை சத்தியமான வார்த்தை அது! என்னால் சுயமாக இயங்க முடியுமா? அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொரு தேவையிலையும் அல்லாஹ்வை நினைத்து பார்க்க இந்த மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது. வல்லல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு துஆக்களை நமக்கு அறிமுகப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் அவைகள் அனைத்தும் அல்லாஹ்வை ஞாபகம் ஊட்டக்கூடியவைகள் அல்லவா? சொல்லுகின்றோம், அல்லாஹ் திருமறை குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லுகின்றான், ஃபல்யன்துல் இன்சானு இலா துஆமிஹி. ஒரு மனிதன் உண்ணுகின்றான், அவரது உணவை அவர் சிந்திக்கட்டும். எப்படி வந்தது இந்த உணவு? அன்னா சபபுல் மாஅ சப்பா, வானத்தில் இருந்து மழையை நாம் கொட்டினோம். அன்பிற்குரியவர்களே, தட்டிற்கு முன் தட்டிலே உணவு இருக்கிறது என்று சொன்னார், நமக்கு முன்னால் உணவு தட்டிருக்கிறது என்று சொன்னால் அங்கே நமக்கு முன்னால் வர வேண்டியது நம்முடைய ரப்பினுடைய ஞாபகம். அந்த உணவை அல்லாஹ் தானே கொண்டு வந்து சேர்த்தார். அதே போல அல்லாஹ் திருமறை குர்ஆன் ஷரீஃபிலே நீர் அருந்துவதை குறித்து சொல்கிறான், அஃபரஐதும் அல்லதி தஷ்ரபூன், நீங்கள் நீர் அருந்துகின்றீர்களே, இதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா என்று அல்லாஹ் கேட்கிறார். அன்பிற்குரியவர்களே, தண்ணி குடிக்கிறதுக்கு மார்க்கம் எத்தனை சுன்னத்துகளை நமக்கு சொல்லுகிறது. தண்ணி குடிக்கிறது பிஸ்மில்லாஹ் சொல்லி குடிக்கணும், உட்கார்ந்து குடிக்கணும், உட்கார்ந்து வலது கையால குடிக்கணும். குடிப்பதற்கு முன்பாக அந்த பாத்திரத்தை உற்று பார்க்கணும். 3 விடலாக தண்ணி குடிக்கணும். தண்ணி குடிச்சு முடித்த பிறகு அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லணும். அன்பிற்குரியவர்களே, ஒரு மனிதர் அந்த தண்ணீர் கிளாஸ பார்க்கணும் என்று மார்க்கம் சொல்கிறது. வழிகாட்டப்பட்டிருக்கிறோமே, எந்த அடிப்படையில் அந்த தண்ணீரை நாம பார்க்கிறோம்? நம்ம என்ன நினைக்கிறோம்? தண்ணீர ஏதாவது தூசு இருந்தா அது நமக்கு தெரியும். நண்பர்களே, தண்ணீரில் உள்ள தூசி மட்டுமா தெரிகிறது? இந்த தண்ணீர் எப்படி வந்தது என்பதையும் சிந்திக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோமா இல்லையா? அஃபரஐதும் அல்லதி தஷ்ரபூன், இந்த தண்ணீர் எப்படி வந்தது? ஆக உண்ணுகின்ற போது, தண்ணீர் அருந்துகின்ற போது, என் உறங்க செல்லுகின்ற போது அல்லாஹும்ம பிஸ்மிக, உனது பெயரை கொண்டு உறங்குகிறேன். அருமையானவர்களே, உயரக்கத்தில் இருந்து விழுந்த பிறகு அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அஹ்யானி, என்னை உயிர்ப்பித்தாயே ரப்பே, உனக்கே எல்லா புகழும் ஆணை உடுத்துகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி கஸானி, எனக்கு இந்த ஆணை உடுத்த செய்தாயே, உனக்கே எல்லா புகழும். ஆக நாம் உண்ணுகின்ற போது, தண்ணீர் பருகுகின்ற போது, எல்லா நிலையிலேயும் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ரப்பினுடைய ஞாபகம் நம்மை தொட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அத்தகைய ஒரு வாழ்க்கையை தான் மார்க்கம் நமக்கு சொல்லுகிறது. அந்த மார்க்கம் சொன்ன வாழ்க்கையை உங்களுக்கு ஞாபகப்படுத்துவதற்காக வேண்டித்தான் நம்முடைய ஷேഖனா அவர்கள் இந்த இஜ்திமாவை இங்கே தலைமையேற்று நடாத்தி கொண்டிருக்கிறார். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அன்பிற்குரியவர்களே, நாம் யாருடைய தலைமையின் கீழ் இருக்கிறோம் என்று சொன்னால் அவர்கள் பேசுகின்ற பேச்சு நீங்கள் எந்த கிதாபிலே தேடினாலும் இல்லை, எத்தனை கிதாபுகள் முதாலா செய்தாலும் நம்முடைய ஷேഖ் நாயகம் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள், அந்த தகவல்கள் இல்லை. அவைகள் அனைத்தும் கிதாபிலே இருந்து பெறப்பட்டவைகள் அல்ல. அவைகள் அனைத்தும் அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட செய்திகள். அல்லாஹ் அவர்களது கல்வியிலே சொன்ன செய்திகளை இங்கே நாவின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்துகின்றார்களே தவிர பேச வருவதற்கு முன்பாக இதைத்தான் பேச வேண்டும் என்கின்ற சிந்தனை, இதைத்தான் பேசினோம் என்கின்ற சிந்தனை அன்பிற்குரியவர்களே நம்முடைய ஷேഖ் நாயகத்தில் இல்லை. அல்லாஹ் எதை வெளிப்படுத்துகின்றானோ அதை அவர்கள் வெளிப்படுத்துகின்றார்கள். நாம் பத்திரப்படுத்திக் கொள்வது, வாழ்க்கையாக ஆக்கிக் கொள்வது நம்முடைய பொறுப்பிலே இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, வாழ்வினுடைய எல்லா நிலைகளிலேயும் ரப்பை நீங்கள் நினைக்க வேண்டும். அந்த ஒரு வாழ்க்கை வந்து விட்டால்
எல்லா நிலையிலையும் சந்தோஷம், நிம்மதி, உள்ளமெல்லாம் நிம்மதி, எதையும் தாங்குகின்ற இதயம் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய சிந்தனையினால் நம்முடைய கல்விலே வந்து சேரும். அன்பர்களே, ஹஸரத் ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க நீண்ட நாள் குழந்தை இல்லை. அதற்கு பிறகு அல்லாஹ் ஒரு குழந்தையை கொடுக்கிறான். பிள்ளையை பார்த்து, ஆண் பிள்ளையை பார்த்து அத்தனை பாசம். ஹஸரத் ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த பிள்ளை குறிப்பிட்ட வயதை அடைந்த பிறகு ஒரு உஸ்தாதை அழைத்து சொன்னாங்க, என் பிள்ளைக்கு நீங்க குர்ஆனை சொல்லிக் கொடுங்க, குர்ஆனை சொல்லிக் கொடுங்க. குர்ஆனை சொல்லிக் கொடுக்கின்ற போது இப்போது திருக்குர்ஆன் ஷரீஃபிலே மறுமை சம்பந்தமாக வரக்கூடிய வசனங்களை போதிக்க வேண்டாம் என்றும் சொன்னார். மறுமையுடைய அமளிகள் வரக்கூடிய செய்திகள் குறித்து குர்ஆன் பேசுகிறதே, அது இந்த சின்ன பிள்ளைக்கு நீங்கள் இப்போது போதிக்க வேண்டாம், வேறு வசனங்களை நீங்கள் இப்போது சொல்லிக் கொடுங்கள் என்று தனது பிள்ளையை உஸ்தாதிடத்தில் ஒப்படைத்தார்கள். ஹஸரத் ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவர்களே அந்த பிள்ளையை அவங்க உஸ்தாத் சொல்லிக் கொடுக்குறாங்க. பிள்ளை ஓதிக்கொண்டே வருகிறார். உஸ்தாது ஒரு கட்டத்தில் ஹஸரத் ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்ன வார்த்தைகளை மறந்து அல் காரியத்து வல் காரியா என்று மறுமையினுடைய அந்த அமல்கள் குறித்து வரக்கூடிய விஷயங்களை, மறுமை ஏற்படுகின்ற போது என்னவெல்லாம் நடக்கும் என்பதை குறித்து அல்லாஹ் சொல்லுகின்ற செய்திகளை அந்த பிள்ளைக்கு பாரமாக போதிக்கின்ற போது பயத்தினால் பிள்ளை அழுகின்றார். அழுத பிள்ளை வஃபாத்தாகிவிட்டார். இவர்களே, இந்த செய்தி தனது முரீதீன்களிடத்திலே ஆன்மீக பாடத்தை போதித்துக் கொண்டிருந்த ஹஸரத் ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இடத்திலே வந்து சொல்லப்படுகிறது, ஷேഖுனா அவர்களே, உங்களது பிள்ளை வஃபாத்தாகி விட்டார் என்ற செய்தி சொல்லப்பட்ட போது ஹஸரத் ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மென்மையாக ஒரு புன்னகை செய்தார், ஒரு சிரிப்பு சிரித்தார். அருகிலே இருந்த மாணவர்கள் சொன்னார்களா, ஷேக் அவர்களே, நீங்கள் சிரித்து 30 ஆண்டு காலம் கழித்து நாங்கள் பார்த்தோம், 30 ஆண்டு காலத்திற்கு பிறகு நீங்கள் சிரிப்பதை நாங்கள் பார்க்கிறோம், இதுவரையிலேயும் நீங்கள் சிரித்து நாங்கள் பார்த்ததில்லையே என்ற போது ஹஸரத் ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, என் பிள்ளை வஃபாத் ஆயிட்டாருன்னு சொன்னாங்க. மாணவர்கள் அதிர்ச்சி உறைந்து போய் நிற்கின்றார்கள். உயிர் பிள்ளைகளுக்கு வருத்தம் ஏற்படுகிறது. ஹஸரத் ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, அன்பான பிள்ளைகளே, இந்த நேரத்தில் என் ரப்பை நான் யோசிக்கின்றேன். என் ரப்பினுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் ரவீனா நாங்கள் பொருந்திக் கொள்கிறோம். என் ரப்பு அவன் என்ன நடத்தினாலும் அது எனக்கு நலமாகத்தான் இருக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். என் காரணம் எனது ஆரம்ப கட்ட வாழ்க்கை அல்லாஹ்விற்கு மாற்றமான வழியிலே ஒரு கொள்ளையராக நான் ஆகியிருந்தேன். அதற்கு பிறகு அல்லாஹ் எனக்கு ஹிதாயத்தை கொடுத்தான். அல்லாஹ் ஆன்மீக பாதை எனக்கு திறந்து வைத்தான். அந்த பாதையை நான் பிறர்களுக்கு போதிக்க ஆரம்பித்தேன். ஆயிரக்கணக்கான பிள்ளைகளுக்கு ஆன்மீக பாடங்களை போதிக்கக்கூடிய ஒரு ஷேகான அல்லாஹ் என்னை உயர்த்தினான். நீண்ட காலம் குழந்தை இல்லாமல் இருந்தேன். அல்லாஹ் ஒரு குழந்தையை தந்தான். அன்பர்களே, அதே பிள்ளை அல்லாஹ் வஃபாத்தாகி இருக்கிறான் என்று சொன்னால் என் ரப்பு அவர் எனக்கு குழந்தை இல்லாமலும் ஆக்கி இருந்தான் ஒரு கட்டத்திலே, அதையும் நான் பொருந்திக் கொண்டேன். பிறகு எனக்கு குழந்தையை தந்தான், அதையும் நான் பொருந்திக் கொண்டேன். இப்போது அந்த பிள்ளையை அவரே எடுத்துக் கொண்டான், இதையும் நான் பொருந்திக் கொண்டேன். அந்த பொருத்தத்தை என் ரப்புக்கு காட்டுகின்ற விதத்திலேதான் 30 ஆண்டு காலத்திற்கு பிறகு சிரித்தேன் என்று சொன்னார்கள் ஹஸரத் ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அன்பர்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அது ரப்பினுடைய நாட்டம் தானே. அவன் எத்தனை பேரன்புக்காரன், அருகமுர் ராஹிமின் ஆயிற்று, அவன் என்ன செய்தாலும் அதிலே கைர் தான் இருக்கும். இந்த பக்குவத்தை உணர்த்துவதற்காக வேண்டித்தான் நம்முடைய ஷேഖுனா தலைமையிலே இங்கே இஸ்திமா இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவர்களே, எனக்கு ஒரு தலை கொண்டு கொடுத்திருந்தார்.
இந்த தலைப்பை விட்டு ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி நிறைவு செய்ய நான் ஆசைப்படுகிறேன். ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியில் இருக்கிறாங்க. பள்ளியில் இருக்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தி சொல்லப்பட்டது. ஹஜ்ரத் ஃபாத்திமத்து பின்த் அஸத் ரலியல்லாஹு அன்ஹா வஃபாத் ஆயிட்டாங்க அப்படிங்கிற செய்தி சொல்லப்பட்டது. சொன்ன மாத்திரத்திலே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேகமாக எழுந்து ஃபாத்திமத்து பின்த் அஸத் ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டிற்கு சென்றார். சென்று அங்கே இருந்த பெண்களை அழைத்து சொன்னார்கள், நீங்கள் ஜனாசாவை குளிப்பாட்டுங்கள். குளிப்பாட்டுகின்ற போது மென்மையாக தேய்த்து குளிப்பாட்டுங்கள் என்று சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது ஜுப்பாவை கழற்றி இதை நீங்கள் ஃபாத்திமத்து பின்த் அஸதுக்கு கஃனாக ஆக்குங்கள் என்று சொன்னார். கஃனாக ஆக்குங்க சொல்லி முடித்த பிறகு நேரடியாக ஜன்னத்துல் பகீக்கு வந்தார். கபரஸ்தானத்திற்கு வந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வந்து அங்கே மண்வெட்டியை எடுத்து அவர்களே கபரை தோண்ட ஆரம்பிச்சார். இதை பார்த்து ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு ரெண்டு பேரும் ஓடி வந்தாங்க. யா ரசூலல்லாஹ், நாங்க தோன்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த பிறகு சற்று தோண்டிய பிறகு கையில கொடுத்தாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு ரெண்டு சஹாபிகளும் கபரை தோன்றாங்க. ஜனாசா பள்ளிவாசலுக்கு வந்து விட்டது. வந்த பின்னாடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசாவுக்கு தொழுகை நடத்துறாங்க. ஜனாசா தொழுகைக்கு எத்தனை தக்பீருங்க? 4 தக்பீர். சில வாக்கியவான்கள் அவர்களது சிறப்பை வெளிப்படுத்துவதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகப்படியான தக்பீர்களை ஜனாசா தொழுகைக்கு சொல்லியிருக்கிறார்கள். பத்ர் சஹாபிகள் அவர்கள் மேன்மையை காட்டுவதற்காக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 தக்பீர்கள் 9 தக்பீர்கள் ஜனாசா தொழுகையில சொன்னாங்க. ஹதீஸ்கள் உண்டு. வரலாற்றில் எழுதப்படுகிறது, ஃபாத்திமத்து பின்த் அஸத் ரலியல்லாஹு அன்ஹாவுடைய ஜனாசாவிற்கு கப்பர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 70 தக்பீரத்தன் 70 தக்பீர்கள் சொல்லி ஜனாசா தொழுகை நடத்தினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 70 தக்பீர்கள். ஜனாசா தொழுகை முடிஞ்சிச்சு. கபருக்கு வந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கபருல வந்து அவர்களே அந்த ஜனாசாவை வாங்கி உள்ள வச்சாங்க. பெருமானாருடைய வரலாற்றிலே 5 பெண்கள் ஜனாசாவை வாங்கி உள்ள வச்சிருக்காங்க. அதுல ஒரு பெண்மணி ஃபாத்திமத்து பின்த் அஸத் ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க ஜனாசாவை உள்ள வாங்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சதோடு மட்டுமல்ல, கபருக்கு உள்ளேயே அந்த ஜனாசாவுக்கு பக்கத்துல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சற்று நேரம் படுத்திருந்தார்கள். ஹஜ்ரத் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அதிசயித்து போய் பார்த்து கொண்டிருக்கிறார். என்ன செய்கின்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? கபருக்குள்ளே படுத்துட்டாங்க. சற்று நேரம் கழித்து கபரில் இருந்து வெளியே வந்தார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வஐனானி ததுருஃபானி, அவர்களது 2 கண்களும் கண்ணீரால் வழிந்தோடி கொண்டிருக்க, தாடி நிறைய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதிருக்கிறார்கள். வெளியே வந்தாங்க. அன்பிற்குரியவர்களே, கபருடைய அடக்கம் முடியுது. ஹஜ்ரத் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு போய் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த ஜனாசாவுல நீங்க நடந்தது போல எந்த ஜனாசாவிலும் நீங்க நடந்ததில்லை. நான் அறிந்து வஃபாத்தினுடைய செய்தி கேள்விப்பட்ட உடனே வீட்டிற்கு வந்தீர்கள். சில பெண்களை ஏற்பாடு செய்து நீங்கள் தான் ஜனாசாவை குளிப்பாட்ட வேண்டும், எப்படி குளிப்பாட்ட வேண்டும் என்பது முதல் கொண்டுண்டான வழிமுறைகளை சொன்னீர்கள். உங்களது ஜுப்பாவை நீங்கள் கபராக கொடுத்தீர்கள். நீங்களே கபரு தோண்ட வந்தீர்கள். ஜனாசா தொழுகை நடத்தினீர்கள். 70 தக்பீர்கள் சொன்னீர்கள். அதற்கு பிறகு நீங்களே ஜனாசாவை உள்ள வாங்கி வச்சீங்க. அதை தொடர்ந்து கபருக்குள்ளே நீங்கள் படுத்துக் கொண்டீர்களே, வெளியே வருகின்ற போது உங்களது கண்களில் இருந்த அத்துணை கண்ணீர் வழிந்திருந்தது. காரணம் என்ன பெருமானாரே என்று கேட்ட போது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்,
யார் இந்த பெண்மணி தெரியுமா? இந்த ஃபாத்திமா பின்த் அஸத் ரலியல்லாஹு அன்ஹா யார் தெரியுமா என்று சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என் தாயின் கருவுரை இருக்கின்ற போது என் தந்தை வஃபாத்தாயிட்டார். நான் 6 வயது பிள்ளையாக இருக்கின்ற போது என் தாயார் அன்னை ஆமினா வஃபாத்தாயிட்டாங்க. நான் 11 வயது பிள்ளையாக இருக்கின்ற போது என் பாட்டனார் அப்துல் முத்தலிப் வஃபாத்தாயிட்டாங்க. தாயும் இல்லை, தந்தையும் இல்லை, பராமரிக்கக்கூடிய பாட்டனாரும் இல்லை, யாரும் இல்லாத அனாதையாக வீதியில் இருந்திருந்த போது ஒரு கையனை பிடித்தது. அது என் சிறிய தந்தை அபூ தாலிபின் கரம். பிடித்து அழைத்து போய் அவர்களது மனைவி இந்த ஃபாத்திமா பின்த் அஸத் ரலியல்லாஹு அன்ஹாவை கையில கொடுத்து, என் சகோதரரின் பிள்ளை ஆதரவற்ற அனாதையாக இருக்கிறார், விசிறியிலே இருக்கிறார், அவருக்கு உணவூட்டுவதற்கு, உடைமாற்றி கொடுப்பதற்கு, பராமரிப்பதற்கு, சாப்பிட்டாயா என்று கேட்பதற்கு நாதி இல்லை, நீதான் நீ பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று அபூ தாலிபு ஃபாத்திமா பின்த் அஸத் ரலியல்லாஹு அன்ஹா கையில என்ன ஒப்படைச்சாங்க. அன்றிலிருந்து அவர்களது பிள்ளைகளை விட எனக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் ஃபாத்திமா பின்த் அஸத் ரலியல்லாஹு அன்ஹா. அவர்களது பிள்ளைகளுக்கு என்ன உணவு வைக்கின்றார்களோ அதை தாண்டிய உணவு எனக்கு கொடுத்து, இது உன் பங்கு முஹம்மத், நீ சாப்பிடு என்று என்னை சாப்பிட சொல்லி சந்தோஷப்படுவார்கள் ஃபாத்திமா பின்த் அஸத் ரலியல்லாஹு அன்ஹா. அந்த உறவை, அந்த பாச உணர்வுகளை நான் மறந்ததே கிடையாது. என் பிள்ளை ஃபாத்திமாவுக்கு கூட இந்த ஃபாத்திமா பின்த் அஸத் ரலியல்லாஹு அன்ஹாவின் நினைவாகத்தான் ஃபாத்திமா என்று பெயர் சூட்டியது. சுப்ஹானல்லாஹ். இதுக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தியை சொல்றாங்க, அன்பர்களே, ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தை அல்லாஹ் நமக்கு அமைத்து கொடுக்கிறார். யாருக்கு பிறக்க வேண்டும் அல்லாஹ் முடிவு செய்கின்றார், யாரோடு பிறக்க வேண்டும் அல்லாஹ் முடிவு செய்கின்றார். பிறகு ஒரு ஜோடியை அல்லாஹ் நமக்கு, ஒரு பிள்ளையை அல்லாஹ் நமக்கு, எல்லாம் அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்த குடும்பம். அந்த குடும்ப உறவினர்களிடத்திலே நாம் பாசம் காட்டுவது, நேசத்தோடு நடந்து கொள்வது, அன்பர்களே, அது அல்லாஹ் கொடுத்த பாக்கியத்தை நாம் நிறைவு கூறக்கூடிய ஒன்று. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் குடும்பத்தார்கள் மீது எத்தனை வாசம் வைத்திருந்தார்கள் வரலாறு எழுதுகிறேன். எங்கேயும் வெளியே சென்றால் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு போயிட்டு தான் போவாங்க. ஊருக்கு திரும்பி வந்தால் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு போயிட்டு தான் திரும்பி எங்கும் செல்வார்கள். அந்த அளவுக்கு தன் குடும்ப உறவினர்கள் மீது பாசமழை பொழிந்தார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காரணம் அல்லாஹ் தந்த குடும்பம். அந்த குடும்பத்தினர்களுக்கும் அல்லாஹ்வை போதித்தார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவ்வளவு பாசமா இருந்தாங்க. ஆனா நிக்காஹினுடைய அந்த நாளில் சுபுடைய தொழுகைக்கு பிபி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவையும் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு எழுப்புறாங்க முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பர்களே, அல்லாஹ் தந்த குடும்பத்தை அல்லாஹ் நிறைக்கின்ற குடும்பமாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடாத்தி காட்டினார்கள். இந்த தருணத்தில் நாம் நம்முடைய உறவுகளை சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் உருவாக்கி தந்த உறவு. அன்பர்களே, ஏதோ ஒரு நேரத்திலே கொஞ்ச நாள் பராமரித்த ஃபாத்திமா பின்த் அஸத் ரலியல்லாஹு அன்ஹாவின் மீது எத்தனை பாசம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு என்று சொன்னால், நம்மை பெற்ற தந்தை, பெற்ற தாய், உடன்பிறந்தோர், நம்முடைய மனைவி, நம்முடைய மக்கள், அவர்கள் மீது எத்தனை கருணையோடு, எத்தனை பாசத்தோடு, எத்தனை அக்கறையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்வதோடு, அந்த குடும்பம் அல்லாஹ் என்ற குடும்பம், அந்த குடும்பத்திற்கு நாம் அல்லாஹ் சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அன்பர்களே, அல்லாஹ்வை நம்முடைய குடும்பம் மறந்துடக்கூடாது. உணவுண்ணுகின்ற போது நம்முடைய பிள்ளைகளுக்கு அல்லாஹ்வை ஞாபகம் ஊட்டுவோம். உடை புதிதாக எடுத்துக் கொடுக்கின்ற போது நம்முடைய மனைவிக்கு அல்லாஹ்வை நாம் ஞாபகம் ஊட்டுவோம். நம்முடைய குடும்பத்தினர்களோடு நாம் இருக்கக்கூடிய நேரம் மகிழ்வான நேரங்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நிறைவுள்ள நேரமாக அல்லாஹ் அந்த நேரத்தை நமக்கு ஆக்கி தர வேண்டும். நண்பர்களே, ஒரு செய்தியோடு முடிக்கிறேன். அல்லாஹ் தஆலா
ஹஜரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தை ரொம்ப சோதிச்சான். 24 பிள்ளைகள் ஹஜரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். அதுல 12 ஆம்பளை பிள்ளை, 12 பொம்பளை பிள்ளை. எல்லாம் பாக்கியமா அல்லாஹ் கொடுத்திருந்தாங்க. 4 மனைவிமார்கள், ஏராளமான சொத்துக்கள், ஆட்டு மந்தைகள், குதிரை மந்தைகள், மாட்டு மந்தைகள், ஒட்டக மந்தைகள் என்பதாக எல்லாம் இருந்துச்சு. எல்லா ஒரு கட்டத்துல போச்சு. நோயும் வந்தது. நோயும் வந்து அந்த நோயினுடைய தீவிர தாக்கம் 18 ஆண்டு காலம் அந்த நோய் தொடர்கின்ற போது 18 ஆண்டு காலத்தினுடைய அந்த கடைசியில ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொன்னாங்க, அன்னி மஸ்தனியல் துர்ரு, இறைவா எனக்கு சங்கடம் வந்துருச்சுன்னாங்க. அன்னி மஸ்தனியல் துர்ரு, இறைவா எனக்கு சங்கடம் வந்துருச்சுன்னாங்க. அந்தர்களே என்ன சங்கடம் வந்துச்சு? 24 பிள்ளைகள் வஃபாத்தானார்கள். 4 மனைவியர்கள், 3 மனைவியர்கள் தலாக் வாங்கிட்டு போயிட்டாங்க. ஒன்னோடு வாழ முடியாது, நீங்க நோய் பிடித்தவர் என்று சொல்லி விலகி சென்றார்கள். அன்னை ரஹிமாமா மட்டும்தான் கடைசி வரைக்கும் கூட இருந்தாங்க. எல்லாம் போனது, சொத்துக்கள் போனது, ஊரில் இருந்த மரியாதை போனது, எல்லாம் போனது. அப்போ ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னி மஸ்தனியல் துர்ருன்னு சொல்லல. 18 ஆண்டு கால நோயினுடைய தீவிர தாக்குதலுக்கு பிறகு அன்னி மஸ்தனியல் துர்ரு ஏன் சொன்னாங்கன்னு சொன்னா, ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய நாவு எல்லா கட்டத்திலேயும் அல்லாஹ் 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 என்று சொல்லி வந்து கொண்டே இருந்தது. அந்த நோயினுடைய தாக்கம் நாக்கிற்கு ஏற்பட்டு நாவினால் அல்லாஹ் என்று சொல்ல முடியாத ஒரு சூழல் வந்த போது அப்போது ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொன்னார்கள், அன்னி மஸ்தனியல் துர்ரு, இறைவா எனக்கு சங்கடம் வந்துருச்சு. 24 பிள்ளைகள் மூத்தா போனாங்க, அது இல்ல எனக்கு சங்கடம். மனைவிமார்கள் போனாங்க, அது இல்ல எனக்கு சங்கடம். சொத்து சுகங்கள் எல்லாம் போனது, அது இல்ல எனக்கு சங்கடம். உன் பேரை சொல்ல முடியாம போகுது, இதுதான் எனக்கு சங்கடம். நண்பர்களே, அல்லாஹ்வுடைய திருநாமத்தை நாம் அதிகமாக உச்சரிக்கக்கூடிய பாக்கியம் பெற்றவர்களாக இந்த சபையின் மூலமாக நாம் உருவாக வேண்டும். இந்த சபையினுடைய பாக்கியத்தை கொண்டு நம்முடைய குடும்பம் அல்லாஹ்வை நினைக்கக்கூடிய குடும்பமாக நாம் உருவாக்க வேண்டும். வல்ல ரஹ்மான் நல்லருள் பாலிப்பார். ஆமென். ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஆரோக்கியமான நிம்மதியான வாழ்வை தருவார். ஆமென். தீராத வியாதிகளில் இருந்து வல்ல ரஹ்மான் நம்மை பாதுகாப்பார். ஆமென். திடீரென்று தாக்கக்கூடிய வியாதிகளில் இருந்து வல்ல ரஹ்மான் நம்மை பாதுகாப்பார். ஆமென். நிரந்தரம் மாத்திரை சாப்பிடக்கூடிய வியாதிகளில் இருந்து வல்ல ரஹ்மான் நம்மை பாதுகாப்பார். ஆமென். மருத்துவமனை செலவுகள், அதுபோன்று ஆபரேஷனுடைய அவஸ்தைகள், இதிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நம் குடும்பத்தார்களை வல்ல ரஹ்மான் பாதுகாப்பானாக. நம்முடைய குடும்பம் அல்லாஹ்வை நிறைகின்ற குடும்பமாக, ஐகார தொழுகையை தொழுகின்ற குடும்பமாக, திருமறை குர்ஆனை ஓதுகின்ற குடும்பமாக, திக்ர் செய்கின்ற குடும்பமாக, ஸலவாத் ஓதுகின்ற குடும்பமாக, நல்லோர்களை மதிக்கக்கூடியவர்களாக நம்முடைய குடும்பத்தை வல்ல ரஹ்மான் ஆக்கி தருவானாக. குடும்பத்திற்குள் நேசவாசத்தை வல்ல ரஹ்மான் வழங்குவானாக. குடும்பத்திற்குள் பிரச்சனைகள், சங்கடங்கள் இருந்து வல்ல ரஹ்மான் பாதுகாப்பானாக. தாய் பிள்ளையினுடைய உறவை, கணவன் மனைவியினுடைய உறவை அல்லாஹ் பலப்படுத்துவானாக. அல்லாஹ்வினால் இவைகளெல்லாம் உண்டானது என்கின்ற சிந்தனை வல்ல ரஹ்மான் நம்முடைய குடும்பத்தை அதிகமாக ஆக்குவானாக என்கின்ற துஆவோடு நம்முடைய ஷேഖராகிய மேலான துஆவையும் ஆதரவு வைத்து நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.